Hello friends, welcome to Thambi Tutorials. இதனுடைய வெப்சைட் www.sivalingam.in. Subscribe my YouTube channel. C basic interview programs-ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது greatest among 10 numbers. ஓகேங்களா, யூசர் என்டர் பண்ணுற 10 நம்பர்ஸில் எது வந்து greatest, எந்த நம்பர் greatest அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ எனி queries, please contact this email address vijayprakash@sivalingamtrust.in. ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து ஒரு அரே வச்சுக்க போகிறோம். நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அரே. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்னு ஒரு அரே இருக்குது. ஓகேங்களா, அதில் வந்து 10 வேல்யூ வந்து நம்ம வாங்க போகிறோம். ஓகேங்களா, 10 வேல்யூ வாங்க போகிறோம். யூசர்கிட்டேருந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு 10 வேல்யூ வாங்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறோம், கிரேட்டஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள், கிரேட்டஸ்ட் வேரியபிள்குள்ள ஒரு அரேயோட ஸோ அரே இண்டெக்ஸில் இருக்கிற அரேயில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், கிரேட்டஸ்ட்னு ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிஷனை வந்து செக் பண்ணுறோம். இஃப் கண்டிஷனில் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ ஆஃப் ஐ ஓகேங்களா. இப்போ ஏ ஆஃப் 10ன்றது என்னுடைய அரே. ஓகேங்களா, அது அரேயில் வந்து அரேயோட வேல்யூ எவ்வளோ, 10 எலமெண்ட் வந்து நான் அரேயில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் 0 to 9 வரைக்கும். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், அரேயில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டை கிரேட்டஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறேன், இனிஷியலைஸ் பண்ணி வச்சிடுறேன். இஃப் ஏ ஆஃப் ஐ, இங்கே வந்து ஒரு ஃபார் லூப் போடுறோம் நம்ம. ஸோ எத்தனை நம்பர்ஸோ அத்தனை ஃபார் லூப் போடுறோம். இப்போ இப்போ ஐ ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும் இல்லையா, ஸோ ஏ ஆஃப் 0ன்னு வரும். ஸோ கிரேட்டஸ்ட்ன்ற இடத்துல என்ன இருக்கும், ஃபஸ்ட் எலமெண்ட்டோடைய வேல்யூ இருக்கும். அரேல ஃபஸ்ட் எலமெண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நான் கிரேட்டஸ்ட்டுக்கு அசைன் பண்ணிடுறேன். ஸோ அந்த வேல்யூவோட நான் கம்பேர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஆஃப் ஐன்றது ஐயோட வேல்யூ 0வா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன்னா ஐயோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். ஸோ இந்த வேல்யூவோட பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ளே வந்துட்டு இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், கிரேட்டஸ்ட்டுக்கு அசைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளில் சொன்னேன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நம்பர் எடுத்துப்போம், ஒரு சீரீஸ் எடுத்துப்போம். 2 4 6 8 10 அப்படின்னு ஒரு சீரீஸ் எடுத்துப்போம். ஓகேங்களா, இப்போ ஏ ஆஃப் 0 தான் இப்போ அரேயில் இருக்கிற எலமெண்ட் இதுன்னு வச்சுக்குவோம், எக்ஸட்ரா 10 வரைக்கும். ஸோ ஏ ஆஃப் 0ல் என்ன இருக்குது அப்படின்னா 2ன்ற எலமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல கிரேட்டஸ்ட்டுக்கு என்ன எலமெண்ட்டு வந்து அசைன் ஆகிருக்கும், 2ன்ற வேல்யூ வந்து இந்த கிரேட்டஸ்ட்டுக்கு அசைன் ஆகிருக்கும். அதாவது ஏ ஆஃப் 0ல் என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஐயோட வேல்யூ, ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் 10, ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஒரு ஃபார் லூப் ஒன்று நம்ம போட்டுறோம். ஓகேங்களா, ஸோ ஒரு ஃபார் லூப் போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் ஏ ஆஃப் ஐ, இப்போ ஐயோட வேல்யூ என்ன, 0ன்னு வருமா, 0ன்னு வரும். இந்த கிரேட்டஸ்ட்டில் என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. ஸோ ஏ ஆஃப் 0ல் என்ன இருக்குது, 2ன்னு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஏ ஆஃப் 0, இது வந்து ஏ ஆஃப் 1. ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஏ ஆஃப் 0ல் என்ன இருக்குது, 2ன்ற வேல்யூ இருக்குது. கிரேட்டஸ்ட்டில் என்ன இருக்குது, 2ன்ற வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதை விட இது கிரேட்டரா, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேங்களா, ஸோ உடனே ஃபார் லூப்பு போயிடும். ஐயோட இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ ஐயோட வேல்யூ 1னா அப்போ ஏ ஆஃப் 1 என்ன இருக்குது, 4ன்ற வேல்யூ இருக்குது. இப்போ கிரேட்டஸ்ட்டில் என்ன இருக்குது, 2ன்ற வேல்யூ தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 4 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஏன்னா இது 4 இது 2. ஸோ உடனே உள்ளே வரும். இப்போ கிரேட்டஸ்ட் உள்ளே வந்துடும். என்ன பண்ணுறோம், நம்ம இந்த வேல்யூ, இந்த 4ன்ற வேல்யூவே கிரேட்டஸ்ட்டுக்கு அசைன் பண்ணிடுறோம். இப்போ கிரேட்டஸ்ட்டில் என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி ஐயோட வேல்யூ இந்த இடத்துல என்ன வரும், 2ன்னு வரும். இப்போ ஏ ஆஃப் 2, ஏ ஆஃப் 2ல் என்ன இருக்குது, 6ன்ற வேல்யூ இருக்குது, 6.
இப்போ இந்த இடத்துல கிரேட்டஸ்ட் எது 4. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம். இப்போ 6 தானே கிரேட்டஸ்ட்டு. ஸோ அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், கிரேட்டஸ்ட்டுக்கு அசைன் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் லூப்பும் போய் நம்ம சீரிஸ் 10 நம்பர்ஸில் எந்த வந்து பெருசாக இருக்கோ அது வந்து இந்த கிரேட்டஸ்ட்ன்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் லாஜிக். ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ராம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வழக்கம் போல் stdio.h இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷனை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், இன்டீஜர் a of 10 அப்படின்னு ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கிறேன், இன்டீஜர் அரே. அதுக்கப்புறம் ஐன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிரேட்டஸ்ட்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக டிக்ளேர் பண்ணலாம், இல்லை ஒரே அடியாகவும் கமா போட்டும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஆஃப் என்ன பண்ணேன், என்டர் 10 நம்பர்ஸ் என்டர் பண்ணுங்க அப்படின்னு யூசர்கிட்ட கேட்குறேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், 10 நம்பர் வாங்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு லூப்பிங் நடக்கணும், 10 நம்பர் வாங்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பண்ணுறோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் i = 0, i less than 10, i ++. ஸோ ஏன் இங்கே 10 நம்பர் தானே கேட்குறோம், ஏன் 10 less than கொடுக்கலாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து அரே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அரேலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அரேயோட சைஸ் 10ன்னு சொன்னால் கூட அதோட இண்டெக்ஸ் எப்படி இருக்கும், 0 1 2 3 4 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ 0 to 9 வரைக்கும் தான். ஸோ அதனால தான் இங்கே i less than 10 கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ அந்த நம்பர்லாம் நம்ம வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிரேட்டஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அரேல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை கிரேட்டஸ்ட்னு அசைன் பண்ணிடுறோம். ஓகேங்களா, திரும்ப ஒரு ஃபார் லூப் போட்டு, ஸோ இந்த லாஜிக் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண அதே லாஜிக் தான், அதே தான் இங்கே நடக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். அப்போ அந்த கிரேட்டஸ்ட்ன்ற வேரியபிள் என்ன இருக்கும், ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அதுதான் இருக்கும். ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த லாஜிக் நான் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதில்ல, இதை அப்படியே விடுறேன். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க, கம்பைல் பண்ணிக்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10 நம்பர்ஸ் என்டர் பண்ணோம் இல்லையா, 2 ஸோ என்டர் பண்ண எனக்கு என்ன வருது, கிரேட்டஸ்ட் ஆஃப் 10 நம்பர்ஸ் 99 அப்படின்னு ஆன்சர் வந்தது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் லாஜிக், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா, ஸோ மோர் வீடியோஸ் விசிட் ஆன் திஸ் வெப்சைட் www.sivalingamtrust.in. ஓகேங்களா, ப்ளீஸ் ரெஃபர் திஸ் சைட் டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.